ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் மத்திய அரசின் 2016 வெளியிட்ட அறிவிக்கை வாபஸ் பெறப்படும் என மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக நாளை மனு தாக்கல் செய்யவும் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், ஜல்லிக்கட்டு விவகாரம் தொடர்பாக 2016 ஆண்டு மத்திய அரசு என்ன அறிவிக்கை வெளியிட்டிருந்துச்சு? அந்த அறிவிக்கையில என்னவெல்லாம் கூறப்பட்டிருந்துச்சு? மணிமாறன் 1960 நிறுவனத்தை தடுப்பு சட்டத்தில் 2016 அப்போது இருந்த ஒரு மிக முக்கியமான சட்டத்தை கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக காட்சிப்படுத்துவதற்கு தடை செய்யப்பட்ட விலங்குகள் பட்டியலில் சாலையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். ஜல்லிக்கட்டுக்கு ஒரு தடையானது ஏற்பட்டிருக்கிறது. இதை தொடர்ந்து ஜல்லிக்கட்டு தொடர்பான விவகாரங்கள் நீதிமன்றத்தில் தொடர்ந்து சட்டப்போராட்டத்தில் இருந்து வந்தபோது கடந்த 2016 ஆண்டு அந்த முக்கியமான அந்த பட்டியலில் இருந்து காரைகளை நீக்காமல் மத்திய அரசானது ஒரு முக்கியமான அறிவிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். கடந்த 2016 ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி அன்று இந்த அறிவிக்கைக்கு உடனடியாக விலங்குகள் நல வாரியம் மற்றும் பீட்டா உள்ளிட்ட அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து உடனடியாக தடையும் வாங்கியிருந்தார்கள். அப்பொழுது இந்த நோட்டிபிகேஷன், அதாவது இந்த அறிவிப்பாணையை கொண்டு வந்த பொழுதே தெரியும் நிச்சயமாக இது உச்சநீதிமன்றத்தின் மூலமாக தடை செய்யப்படலாம் என்று அப்பொழுது இருந்த சட்ட வல்லுநர்களும் தெரிவித்து வந்திருந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மத்திய அரசானது அந்த நோட்டிபிகேஷனை அவசர கதியில் கொண்டு வந்திருந்தார்கள். எனவே கடந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடைபெறாத ஒரு சூழல் இருந்தது. தற்பொழுது அந்த நோட்டிபிகேஷனை திரும்ப பெறுவதாக மத்திய அரசானது உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள். மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி இந்த தகவலை தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். இந்த மனுவினை மேற்கோள் கொண்டுதான் தற்பொழுது வழக்கானது நடைபெற்று வருகின்றது. ஏனென்றால் 2016 ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி மத்திய அரசின் இந்த அறிவிப்பாணைக்கு எதிராகத்தான் விலங்குகள் நல வாரியமும் பீட்டா உள்ளிட்ட அமைப்புகளும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுக்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கும் மேலாக உச்சநீதிமன்றத்தில் மிக விரிவான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. இந்த விசாரணையின் பொழுதுதான் தமிழர்கள் காளைகளுக்கு பதிலாக இந்த மாதிரியான பல்வேறு ஒரு கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். வீடியோ கேம் விளையாடலாம் அல்லவா என்ற மிக முக்கியமான ஒரு அந்த கருத்துக்களானது உச்சநீதிமன்றத்தின் மூலமாக இந்த வழக்கு விசாரணையின் பொழுதுதான் நடைபெற்றது. எனவே இதன் ஒரு காரணமாகவும் கூட தற்பொழுது மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடைபெற்று தற்பொழுது இந்த அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதுவும் தற்பொழுது சட்டமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நோட்டிபிகேஷனுக்கு எதிரான இந்த மனுக்களை விசாரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் இல்லை என்று கூறி தற்பொழுது மத்திய அரசு இந்த முடிவு செய்திருக்கலாம். நாளைய தினம் இது ஒரு மனுவாக தாக்கல் செய்யப்பட்டு உச்சநீதிமன்றத்தின் வேறு அமர்வு தான் இந்த வழக்கினை விசாரிக்கவிருக்கின்றது. அந்த அமர்வானது இந்த நோட்டிபிகேஷன் தொடர்பான இந்த நோட்டிபிகேஷனை வித்ட்ரால் செய்வதற்கு, அதாவது திரும்ப பெறுவதற்கு மத்திய அரசிற்கு இந்த சூழ்நிலையில் அதிகாரம் இருக்கிறதா என்பது தொடர்பான விசாரணை நடைபெறும். ஏற்கனவே தொடர்பான வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மணிமாறன், நிரஞ்சன், இந்த வழக்கின் அடுத்த கட்ட நிகழ்வு என்னவாக இருக்கும்? மணிமாறன், அதாவது இந்த வழக்கானது மத்திய அரசு கொண்டு வந்த அந்த அறிவிப்பாணைக்கு எதிராக தொடுக்கப்பட்டது. தற்பொழுது மத்திய அரசே அந்த அறிவிப்பாணையை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் என்று தெரிவித்திருப்பதன் காரணமாக இதில் மேற்கொண்டு எந்த விதமான விஷயங்களையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்போ அல்லது சாத்தியக்கூறோ தேவையற்றதாகத்தான் பார்க்கப்படுகின்றது. மத்திய அரசின் இந்த திரும்ப பெறும் நிகழ்வுக்கு உச்சநீதிமன்றம் ஒத்துக்கொண்டால் சாதாரணமாகவே உச்சநீதிமன்றமானது இந்த வழக்கினை முடித்து வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் இந்த நோட்டிபிகேஷனுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட மனு அந்த நோட்டிபிகேஷனே இல்லை என்று ஆகிவிட்டால் பிறகு அந்த வழக்கு நடைபெறுவது எதற்கு, தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு வழங்கப்படுவது எதற்கு உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இருந்து வருகின்றது. இருந்தாலும் கூட தற்பொழுது இந்த தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக உச்சநீதிமன்றம் நிச்சயமாக இதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவர்கள் அந்த தீர்ப்பினை வழங்கலாம். வித்ட்ரால் செய்வதற்கு, அதாவது காலதாமதம் ஆகிவிட்டது, இத்தனை நாட்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை கேட்டு அந்த திரும்ப பெறுவதற்கு தடை விதிக்கலாம். அவ்வாறு தடை விதித்தால் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் ஏற்கனவே தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அந்த தீர்ப்பினை தெரியப்படுத்துவார்கள், தீர்ப்பினை எழுதுவார்கள், கூறுவார்கள். அவ்வாறு இல்லாமல் உச்சநீதிமன்றம் ஒருவேளை இந்த நோட்டிபிகேஷன் வேலிடிட்டி முடிந்து விட்டது என்று அவர்கள் நினைக்கும் பட்சத்தில் உடனடியாக இதனை அந்த மனுக்களை திரும்ப பெறுவதற்கு
வழக்குகளுக்கு அவர்களுக்கு அனுமதி வழங்கலாம். அவ்வாறு அனுமதி பெறவிட்டால் இந்த வழக்கானது முடித்து வைக்கப்பட்டுவிடும். ஆனால் தற்பொழுது இந்த நோட்டிபிகேஷன் சம்பந்தப்பட்ட இந்த வழக்குகள் எதுவும் தற்பொழுது மத்திய அரசு அனுமதி அளித்து தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு தொடர்பான சட்டத்திற்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படுத்தாது என்பதனையும் நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. மணிமாறன்.